திலோதமை, மேனகை என்று சொல்லக்கூடிய 4 நாட்டியமார்களோடு ஜனலோகம், ஜெயலோகம், யாகலோகம், யஜ்யலோகம், சுருலோகம், தவலோகம், பொன்னுலகம் என்று சொல்லக்கூடிய 7 லோகத்துக்கும் தலைவனாகி காமதேனு, கற்பக விருட்சகம், ஐராவதம், வெள்ளை யானை, முகப்பு மோதிரம், பூச்சக்கர குறை என்று சொல்லக்கூடிய 32 படி சிம்மாசனம் அமைத்து தேவருக்கெல்லாம் தலைவனாக இந்த தேவலோகத்தில் தேவகிங்கரன் என்று சீரும் சிறப்போடு பெயர் பெற்று வாழ்ந்து கொண்டு வருகின்றேன். தினம் அனுதினமும் எனது ஆண்டவனை வழங்குவது என்னுடைய வழக்கம். என் ஆண்டவனை வழங்கிவிட்டு பிறகு எந்த வசதி செய்யலாம்.
என் சுவாமி பாதத்தை பணிய வேண்டும். என் சுவாமியை காணவில்லை. சுவாமி இந்திராவை தேடிக்கொண்டே வருகிறேன். ஆமா, என் மனைவியை பார்த்தாயா? உட்காருங்க. இருக்குதுங்க. ஆமா, ஒரே ஓனர் தான். வண்டி வேலை கேட்டீங்க. இருக்குதுங்க, புது வண்டி தான். எட்லை நல்லா இருக்குங்க. ஆமா, டிக்கில கொஞ்சம் அடி வாங்கிருக்குது. பரவாயில்ல, பிடிங்க நல்லா போட்டுக்கிறா. பெயிண்ட்ல எப்படி கேக்குறீங்களா? நல்லா இருக்குங்க. ஒரே ஓனர் தான். மாடலு 2024 இல்ல 2002 மாடல். ஐயோ, இப்ப அந்த வியாபாரத்தை விட்டுட்டுங்க. தண்டல் கொடுத்தெல்லாம் விட்டுட்டு வண்டி வாங்குற வேலையை பார்த்துட்டேன். ஏன்னா தண்டல் வாங்கி போறவங்க வண்டி தூக்கி வந்து நான் வீட்டில் வச்சிருக்கிறேன். அந்த வண்டியை சித்தப்பாரம் மாமனாரம் தூக்கி ஓட்டுறான். இந்த வண்டி யாரும் ஓட்ட முடியாதுங்க. நீங்க வந்தா எடுத்து போகலாம். ஒரே ஓனர் தான். ஏன் எஃப் இன்சூரன்ஸ்லாம் கரெக்டாக இருக்குதுங்க. ஏன் மறுபடியும் சொல்றேன், எட்ல பரவாயில்லைங்க, டிக்கி பரவாயில்லைங்க. வண்டி எங்க இருந்து தேவலோகத்துல வண்டியை பார்த்து 1000 டிக்கி நல்லா இல்ல, அப்புறம் சிங்கிள் ஓனரு யாரை பார்த்து பேச வியாபாரத்தை முடிச்சுட்டு வரும்போது வண்டி பார்த்து எந்த வண்டி நான் கொடுக்குறா? இது வண்டியா? இது வண்டியா? அதற்கும் உடக்கும் உங்களுக்கு நீங்களே அடி அடிச்சா தகுதியா இருக்கணும். சும்மா குடும்பத்துல ஏன் நான் வாய கொடுக்குறேன்? என் குடும்பத்துல எனக்கு அப்படி இப்படிதானே என்ன பார்த்தா உனக்கு என்ன வியாபாரத்துக்கு போற வண்டி மாதிரி இருக்குது. என்ன பார்த்தா ஈச்சர் மாதிரி இருக்குது. ஏண்டா உனக்கு தினந்தோறும் தயிர் சாதம், புளி சாதம், லெமன் சாதம் எல்லாத்தையும் போட்டு எடுத்து வளர்த்தேன்.
டேய் கமலா என்னித பாத்தியாடா அதான் சங்கு பிடிக்கிறாங்க எங்கிட்ட பாத்தியாட போய் தூக்கிடாத பாக்குறேன் ஏடே டேய் என்னதான் இருந்தாலும் கல்லனால கணவன் புள்ளனால புருஷன் என்னித பாத்தியாடா பாத்தா இது ரெண்டு எத்தனை கிலோ ஏண்டா இது ஒரு 1/4 கிலோ வரும் இது ஒரு 1/2 கிலோ வரும் 1/2 கிலோ இருந்தா இது ரெண்டுமா அதை கேக்குற நான் குட்டி பாருடா உன் பொண்டாட்டி இருப்பா புடிச்சு பாரு அது பத்திலாம் மாத்தா இருப்பா புடிச்சு பாரு அது பத்திலாம் மாமா இருப்பா புடிச்சு பாரு அது பத்திலாம் புடிச்சு பாரு அப்படி எதுவுமே பத்தல உன் தாத்தாவை புடிச்சு பாரு டேய் அதெல்லாம் வேஸ்ட் மொரட்டு பீஸ் எதுக்குமே வராது கமிஷனை புடிச்சு பாரு அதான் இப்ப வந்து நான் சரி பண்ணி வரேன் ஏண்டா இருந்தாலும் சாயங்காலம் ஆகுது என் சுவாமியை பாத்தியாடா பார்க்கணும் என் சாமியை பாத்தியாடா உன் சாமியா ஆமாண்டா அற்புதமா வீடியோ வந்து கோயிலை சுத்தியே வந்து அலங்காரமா வள்ளி தேவியோட உட்காந்துருக்காரு சாமி அவரே என் சாமி என் சாமி யாரு தேவ கோமன் தேவருக்கெல்லாம் அதிபதி என் சுவாமி என்ன சொல்லவே மாட்டேன்டா சொல்லலாம் சொல்லு சொல்ல மாட்டேன்டா கூடியார் பேர் சொல்லலாம் ஏய் கல்லனால கணவன் புள்ளனால மனுஷன் வீட்டுக்கார பேர் சொல்லக்கூடாதுடா கம்பெனிக்கார ஏண்டா கூடியார் பேர் சொல்லலாம் சொல்லலாம் பக்கவாளி பேர் சொல்லலாம் சொல்லலாம் மாமனார் மாமியார் பேர் சொல்லலாம் சொல்லலாம் கோயிலார் பேர் சொல்லலாம் சொல்லலாம் வீட்டுக்கார் பேரும் சொல்லலாம் சொல்லலாம் மொத்தம் பேர் தான் சொல்லக்கூடாது யார் பேரா சந்திர சாக்கல தெரியாத வந்து போறாங்க ராம பேர் சொல்லக்கூடாது பாரு 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 சாமி இங்கே இருக்குது பாரு பாரு எங்கடா அது அமர்ந்திருக்கிறார் பாரு சாமி சாகலா ராஜா இடமா இல்ல தேவலாகுமா அப்படின்னா உண்மையா பஞ்சாயமா சாமி டேய் இது தேவலோகம் நினைச்சியா இல்ல உன் வீட்டு பஞ்சாயத்து நினைச்சியா எனக்கு கட்டு வச்சிருக்கேன் சுவாமி சுவாமி பாதம் பணிவே மலர்பாதம்
தேவ அமிர்தத்தை நாங்கள் புசித்ததால் தேவர்கள். ஆமா, நாங்கள் தேவர்கள். எங்களுக்கு தொட்டு முத்துனா உங்கள் அன்பு மனைவி, ஆசை மனைவி, ஒப்பற்ற மனைவி, ஒரே மனைவி இந்திராணி வாழ்த்துங்கள் சுவாமி. அம்மா நீயே பாக்கியவதி. ஏண்டா, ஏய், உன்னை பாடையில தூக்கிட்டு போவ, உன்னை வார வெளியில போட, வெட்டி கொளுத்த, ஏதோ என் சாமி இப்பதான் ஆசையை நான் பாடம் பண்ணிட்டேன். அவரே என்ன வாழ்த்துறாரு. குறுக்க குறுக்க நந்தி மாதிரி வந்துடுறியா? பாக்கியவாயு நந்திவாடியில வந்து கேட்கிறாரு. ஏன் கொட்டாவோட கேட்கறாங்க? ஓனர் கூட சேர்ந்து காசு கொடுத்தது உண்மைதான், பணம் கொடுத்தது. அம்மா நீயே பாக்கியவாயு ஏன் பண்ண வந்து சொல்லி கிடக்குறாங்க. நானா பாக்கிய கேக்குறேன்? ஏண்டா இந்த ராத்திரியில கேட்டாலும் காசா கொடுத்தாரு, வேற மாதிரி காய்ச்சிக்கலாம். இல்ல, நான் வேற மாதிரினா ஐயா அது வாழ்த்து சரி ஐயா, அப்பன்னா நீ எப்படி வாழ்த்து? நீ சொல்லி கொடு. அந்த பாட்டா பாடு. ஆனா ஓடுங்க மேல என்னப்பா நான் பாடுவோம். அந்த பாட்டு வாழ்த்து பாட்டு மாதவி, நீ அந்த பாட்டை பாட்டு பார்ப்போம். பாட்டா முடியல. அது உட்காரு, அப்படியே உட்காரலாமா? நான் தான் மகாராஜா, தேவ ஓமம், தேவ இந்திரன். இது என் பொண்டாட்டி. என் பொண்டாட்டி மாதிரி ஒரு பேச்சுக்கு எவ்வளோல வாழ்க என் தேவியே. கண்ணே என் பாராட்டை ஆதரவாக சேவித்தபடியால் விழுப்புரம் செஞ்சு பைபாஸ் ரோட்டிலே நந்திவாடி புளியமரத்து அடியிலே போறவர லாரி டிரைவரை கைமறித்து ஊருக்கு 10 பிள்ளை பெற்றெடுத்து ஒரு பிள்ளை எனக்காக பெற்றிருப்பார். ஏந்திரி தேவடியா. எனக்கு தெரியாது என்னுடைய மனைவி. அவன் தான் நான் என்ன தவறு செய்தேன்? நீ யாரு? இப்படிதான் வாழ்த்துங்களா? பொண்டாட்டி யாரு இருந்தாலும் போகும்போது ஏனென்றால் விகட கவி அகட கவி என்பார்கள். ஆமா. விகடம் இல்லை என்றால் அகடம் பிறக்காது. ஆமா. அகடம் இல்லை என்றால் விகடம் பிறக்காது. ஆமா. இரண்டும் இருந்தால்தான் ஒரு நாடகத்தில் சிறப்பு. ஆமா. நீ விகட கவியா இரு. சரி. இப்போ இங்க ஒத்துறாங்க. ஏன் இல்லையா? அது நீ சொல்லாத. நீ வந்து வேலையில அமைச்சர அம்மா தான் எனக்கு வேலை ஓடுது. அம்மாதான் அம்மா தான் எனக்கு வேலை இருக்குது. வேலையை வச்சிருக்காங்க. அம்மா வாயால சாப்பிட்டோம். அம்மா வாயால சாப்பிட்டோம். செப்பட்டும். ஏண்டா உனக்கு தமிழே வராதா? I don't need it. டேய் மாதிரி நானும் ஏண்டா மாதிரி ஆகும். என்னடா மேல கைய வைக்காத பேசு. என்ன யார் மரியாதை? சிறுவயதிலிருந்தே வளர்த்தாங்க. ஒரு ஆசையில அதனால ஒரு மகனாகவும் ஒரு தமைக்கியா ஒரு அண்ணனாகவும் ஒரு தம்பியாக நினைக்கிறாங்க. ஆனா தொட்டு பேசுறது அம்மா சொன்னாதான் நான் வேலைக்கு போவேன். அம்மா மாதிரி நீ ஒரு வாரம் விடுமுறை அதற்காக உனக்கு இன்னில இருந்து 7 நாட்கள் ஏண்டா ஒரு வாரமா? அப்ப 7 நாள்னா 7 நாள்னா அப்ப 7 நாள் ஒரு வாரம் இந்த ஒன்று நல்ல மாதிரி ஆமாம். ஞாயிற்றுக்கிழமை உனக்கு ஞாயிற்றுக்கிழமை அடுத்த மாசம்
பார்க்க கூடாதா? பார்க்க கூடாதுடா. நாக்கெல்லாம் வெளியே தள்ளுவோம். ஆமா. கண்ணெல்லாம் வெளியே வந்துருவோம். வெளியே வந்துரும். அதனால ஏண்டா, அது நம்ம ஊர்ல ஏண்டா, எஜமானி அம்மா. நான் கண்ணாடி போட்டுன்னு பாக்குறேன். அதான் பார்க்கக்கூடாது. கண்ணு கெட்டு போடும். என் நினைச்சிட்டு என்னதான் பண்ண போறீங்க? ஏய் மாதிரி, நாங்க பெங்களூர் இருக்கோம். நீ எதுவும் விட்டுட்ட, போடா. ஆமா. டேய், மாதிரி, இன்னிலிருந்து ஒரு மாதம் தலையே காட்டும். போ. ஆ. ஒண்ணே ஒண்ணு சொல்லிட்டு போறேன். நீ நினைச்சிட்டு என்னதான் பண்ற? அஞ்சுட்டு, சரி மதியம் ஒரு ஆசையா பேச போறீங்களா? ஆமா. இன்பத்துல இருக்க போறீங்களா? இன்பத்துல ஒரு பக்கம் இருந்தாலும் தேவலோகத்தில் ஆலோசனை செய்து ஆமா, தேவராசி இது. நான் இருக்கக்கூடாது. அப்படி இப்படி பார்ப்பீங்க. நீங்க டாடா. இப்போது இந்த தேவலோகத்தில் அரக்கர் தொல்லை என்பதே இல்லை. ஆகையால் எனது மனம் மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. உன்னை பார்த்தால் எப்படி இருக்கின்றது தெரியுமா? இந்திராணி, காதல் என்னும் சொல்லையிலே ராதே ராதே. காதல் என்னும் சொல்லையிலே ராதே வருவனி